ஏராட்ல வந்து சார் இது பிரவுன் கலர்ல பிரவுன் பிஹெச் எல்லாம் 7.6 7.5 இருக்கு. எம்எல்ஏ செட்ல வருது வந்து முதல்ல இருந்துச்சு சரி நல்லா இருந்துச்சு. அந்த கிளாரிஃபையர் பிரச்சனைக்காக எல்லாம் கழட்டி விட்டோம் கீழே வேற வழி இல்லாம. இப்ப வந்து அந்த இந்த ஒரு திக்கான அந்த ஏராட்ல இது வந்து அந்த எம்எல்ஏஸ் வந்து ரிங்கா ஃபார்ம் ஆகும்ல அது மாதிரி ஃபார்ம் ஆன எல்லாம் வந்து மிதக்குத வழியா ரிங்கா ஃபார்ம் ஆனது. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஒரு 150 இருந்தா ஆனா மேல நிக்கிற ரிங்கா ஃபார்ம் ஆகி உட்கார மாட்டேங்குது சார். அது எப்படி நல்லா நீட்டா அந்த ஃபங்கை மாதிரி இருக்கா? ரெட் கலர்ல இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க சார். அதான் தண்ணியில நல்லா தான் இருக்கு. தண்ணி இல்ல அந்த மிதக்குதுன்னு சொன்னீங்களே ரிங்கா. சரி, அது என்ன மாதிரி இருக்கு? அது வந்து ப்ரௌன் கலர்ல தான் இருக்கு. அது நல்லா தான் இருக்கு. அது ஃபிலமெண்டோஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மேல அப்படியே மிதக்குதா? திருப்பி உட்காந்துருது சார். ரொம்ப நேரம் கழிச்சு உட்காருது. ரொம்ப லேட் ஆகுது. கீழே வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு பார்த்தா இப்ப 150 தான் இருக்குது. ஆனா மேல தண்ணி கிளியரா தான் இருக்குது. அது வந்து இப்ப நம்ம பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா வந்து ஒரு 90%, ஃபங்கை ஒரு 10% இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆவரேஜா அந்த மாதிரி இருக்கும். சரிங்க சார். இதுல என்ன ஆகும்னா இந்த பாக்டீரியா இந்த ஃபங்கை இருக்குல்ல ஃபிலமெண்டோஸ் இந்த மாதிரி ஃபங்கை அதிகமாகும் போது சரிங்க சார் அது வந்து வாட்டர் கிளாரிட்டிக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சரிங்க சார். பட் என்ன ஆகும்னா அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோமிங் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து செட்லிங் கொஞ்சம் டிலே பண்ணும். அது ஆக்சுவலி செட்லிங் தான் கொஞ்சம் டிலே பண்ணுது. பாக்டீரியா இல்லாம ஃபங்கையோட ரேஷியோ அதிகமாச்சுனாக்கா சரிங்க சார் இந்த மாதிரி இருக்கும். அது வந்து சில நேரம் அப்படிதான் வரும். சரிங்க சார். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த அடிஷனல் பாக்டீரியா நம்ம ஆட் பண்ணா இது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சரி சார். கவுடங் கிடைக்கும். கவுடங்ல தான் இது வர்றதே. அப்படிங்களா சார்? இதோட சோர்ஸே கவுடங்கு தான். சரிங்க சார். சரிங்க சார். பாக்டீரியல் கல்ச்சர்னு சொல்லுவாங்கல்ல. நான் வந்து அனுப்புறேன். பாக்டீரியா வந்து இந்த பயோ கல்ச்சர் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா சார். நாங்க பண்றது அதுக்காக தான். நாங்க வந்து அந்த பாக்டீரியா கல்ச்சர் போடும்போது என்ன பண்ணோம்னா இதை கொஞ்சம் இதோட நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணி அது வளரும் போது இது கொஞ்சம் குறையும். சரிங்க சார். அப்படிதான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். அதான் சார். 10 நாளைக்கு நல்லா தான் சார் நல்லா இருந்துச்சு. அது இந்த கிளாரிஃபையர் வந்து இந்த சிறு பிரச்சனை போச்சுன்னு எல்லாத்தையும் காலி பண்ணோம். வேற வழி இல்லாம காலி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 அரை மணி நேரம் கழிச்சு இப்ப ஒரு 180 செட் ஆயிருக்குது. ரொம்ப லேட் ஆகுது. ஆனா செட் ஆயிருது. ஆனா ரொம்ப லேட் ஆகுது. அந்த டக்குன்னு உட்கார மாட்டேங்குது. கவுடங்க வந்து போறீங்களா ரெகுலரா? ஆமா ரெகுலரா போடுறேன் சார். டெய்லி போறீங்களா கவுடங்க? ஆமா சார். கவுடங்க டெய்லி அப்படி போறதுனால யூஸ் கிடையாது இல்ல. அது ஆக்சுவலி ஓடிடுமா, அப்படியே ஓடிடுமா. கவுடங்க போட்டா ஒரு 4-5 நாள் நிப்பாட்டணும் பிளான்ட்ட. சரி சார். சரிங்க சார். அப்படி நிப்பாட்டினாதான் அது அப்படியே போயிடுமா, எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடும். சரிங்க சார். அது நாங்க ட்ரைன் பண்றது இல்லையா சார்? ரீசர்க்குலேஷன் தான் விடுறோம். ரீசர்க்ல தான் விடுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா கவுடங்கோட பாக்டீரியா நின்று க்ரோத் ஆகணும்னா அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும் கொஞ்சம். சரிங்க சார். சரிங்க சார். அது உடனே நீங்க ரன்னிங் பிளான்ட்ல ஊத்துறதுனால எந்த யூஸுமே கிடையாது ஆக்சுவலி. சரிங்க சார். சரிங்க சார். உங்களுக்கு பாக்டீரியா கல்ச்சரே வராது அதுல. சரிங்க சார். சரிங்க சார். அதனால வந்து இப்ப இதுக்கு ஒரே வழி வந்து நீங்க எக்ஸஸா கல்ச்சர் வந்து ஆட் பண்ணலாம். பாக்டீரியா ரா பாக்டீரியா கொஞ்சம் ஆட் பண்ணலாம். சரிங்க சார். சரிங்க சார். ரா பாக்டீரியா ஆட் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சரிங்க சார். அது ஒண்ணுதான் ஒரே வழி. சரிங்க சார். அதே மாதிரி கவுடங்க நீங்க போறீங்கன்னா உங்க பிளான்ட் குறைஞ்சபட்சம் 7 நாளாவது நிக்கி ஏரேஷன் வந்து ஃப்ளோ கொடுக்க கூடாது. அப்படியா? வெறும் ஏரேஷன் மட்டும் கொடுக்கணும், ஃப்ளோ கொடுக்க கூடாது. ஆமா ஃபீட் கூட ரன்னிங். ஏன்னா அதுக்கு டைம் வேணும். கவுடங்க பாக்டீரியா வந்து growth சைக்கிள் டைம் செட் ஆகாதா சார்? ரெகுலரா போறதுனால என்ன ஆகும்னா நேரா இதுல வந்து இந்த அதோட கவுடங்கோட ஸ்லட்ஜ் மட்டும் தான் இங்க உட்காரும் அதுல. சரிங்க சார். அதுல பாக்டீரியா வந்து ரொம்ப ஃபைன் இல்லையா, அது வந்து வாட்டர்லயே போயிடும், கரைஞ்சி போயிடும். ஆமா, அந்த பாப்புலேஷன் வந்து growth ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரீட்டட் வாட்டர்ல போயிடும். ட்ரீட்டட் வாட்டர்ல போறது உங்களுக்கு தெரியாது, பாக்டீரியா வந்து தெரியாது. அப்ப வந்து நீங்க கவுடங் போட்டா ஃபீட் கொடுக்கக்கூடாது. ஃபீட் கொடுக்கக்கூடாது. எந்த டேங்க்ல ஓவர்ஃப்ளோ விடக்கூடாது. ஏரேஷன் மட்டும் கொடுக்கணும். ஒரு 4-5 நாளாவது நிப்பாட்டணும் பிளான்ட். ரீசர்க்குலேஷன் மட்டும் தான் கொடுக்கணும். ரீசர்க்குலேஷன் தேவையில்ல. நீங்க வந்து இது அது மட்டும் பண்ணலாம். ரீசர்க்குலேஷன் பண்ணலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. சரிங்க சார். சரி. வெளியில ட்ரீட்டட் வாட்டர் வெளியில போக கூடாது ஆக்சுவலி. அப்படிங்களா சார்? சரிங்க சார். போச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த பாக்டீரியா குட் பாக்டீரியா இருக்கு இல்லையா? ஆமா சார். இது அந்த ட்ரீட்டட் வாட்டர்ல போயிடும். பாக்டீரியா வந்து நம்ம கண்ணுக்கு எல்லாம் தெரியாது. சரிங்க சார். சரிங்க சார். அதனால வந்து உங்களுக்கு எந்த எஃபர்ட் நீங்க போடுற கவுடங்கள யூஸே கிடையாது.